ஹலோ நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு இந்த வேலை செய்பவர்களுடைய இந்த ஜெபத்தில் நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். எனவே இன்றைக்கு இந்த ஜெபம் நாம் செய்வதற்கு முன்பாக உங்களுடைய ஃபைல், டாக்குமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலைக்கு சம்பந்தப்பட்ட எந்த பொருட்கள் நீங்கள் கொண்டு செல்கிறீர்களோ உங்களுடைய பேக் எல்லாத்தையும் கையில் பிடித்து கொள்ளுங்கள். இந்த காலை நேரம் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வாய்க்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கோப்பையில் தண்ணியை ஆயத்தப்படுத்துங்க. நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் போது எங்கே 2 அல்லது 3 அவருடைய நாமத்தினால நாம் ஒருமனப்பட்டு நாம் முறையிடும் போது கண்டிப்பாக தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். யார் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஒரு விசுவாசத்தில் இருக்கிறோம். எனவே தேவன் நமக்கான முறைகளை அவர் கேட்டு நமக்கு பதில் தரட்டும். எனவே நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்கள் இயேசுவின் நாமத்தினால். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, என் தேவனே, இவர் தொடர்ந்து இந்த நம்பிக்கையில் இணைந்து ஜெபிக்கிறார். ஒருவேளை யார் வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறாரோ, ஒருவேளை தன்னுடைய இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறாரோ, போய் அட்டன் செய்கிறார், ஆனால் அதற்கான ஒரு பதில் இன்னும் வரவில்லை. இன்னும் தான் தனக்கான ஒரு வேலையோ வியாபாரமோ தூங்கவில்லை. என் ஆண்டவரே, ஒருவேளை இன்றைக்கு இவர் எந்த வேலைக்காக செல்கிறார், இன்றைக்கு எந்த ஒரு வியாபாரமோ இல்லை மற்ற காரியங்கள் செய்வதற்காக செல்கிறார், இந்த நாளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுகிறாரோ, ஒருவேளை வீடோ வியாபாரமோ வேலையிலையோ தன்னுடைய கையெழுத்திடும் போது என் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இவருக்கு நினைவு வரட்டும். ஏனென்றால் நீர் இவரை கனப்படுத்துகிறீர் ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போடும். இதோ இன்றைக்கு இந்த வியாழக்கிழமையில இவர் போகாதபடி செய்யாதபடி தடுக்கிற இருள் நீங்கட்டும். இவருடைய பொருளாதார வாழ்க்கையில் பதில்களையும் மாற்றங்களையும் இதோ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இவர் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். இந்த ஜெபத்தில் இந்த உறுதி இவருக்கு கிடைக்கட்டும். நீர் அதை நடத்துகிறீர் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால். இதோ இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தண்ணீர் குடிக்கும் போது இந்த பலத்தை இவர் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் இந்த தண்ணீரை குடிக்கலாம் இப்பொழுதே. இந்த நேரம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள், ஆண்டவருடைய பதிலை பெறுங்கள். எங்கு இந்த காலை நேரம் செல்கிறீர்களோ, இதோ உங்களோடு கூட நான் சொல்கிறேன், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இந்த காரியங்கள் ஆசீர்வாதமாய் மாறும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன். இந்த விசுவாசத்தோடு நாம் இருக்கலாம் மக்களே. நீங்கள் இன்றைக்கு இந்த ஒரு தீர்மானத்தோடு இருங்க. தேவன் உங்களுடைய காரியங்கள் யாவையும் பூர்த்தி செய்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீங்க. இந்த காலை நேரம் நான் உங்களை ஆஸ்வதிக்கிறேன் மக்களே. வியாபாரத்துக்கோ வேலைக்கோ புது இன்டர்வியூக்கோ தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். எனவே நான் உங்களுக்காக ஜெபித்திருந்தேன். இந்த நேரம் ஒரு வார்த்தை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த வார்த்தை, இந்த வசனம் என்னுடையதல்ல, இது தேவனுடைய வார்த்தை. ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய திருமணத்தில் இல்லை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், எதிர்கால வாழ்க்கையில் கட்டமைக்க உங்களுக்கு ஒரு பாதை வேண்டும், ஒரு வழி வேண்டும், தேவனுடைய ஆலோசனை வேண்டும் அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை லவ் தெரப்பி அப்படின்ற ஒரு கூட்டம் நடைபெறும். ஏன் இந்த லவ் தெரப்பி, அன்பின் சிகிச்சை? ஏன்னா இங்கே வசனம் சொல்லப்படுகிறது, எப்போ ஒரு நபருக்குள்ளாக தேவ ஆவியானவர் வராரோ தேவன் ஒரு தரிசனத்தை அவருக்கு காட்டுவார். அதுதான் இங்கே யோவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தொடர்ந்து நீங்கள் வசனம் படித்து வந்தீங்கன்னா அப்போது குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனங்கள் சொல்வார்கள், சொப்பனங்கள் காண்பார்கள் இருக்கும். அதில் வாலிபர்கள் அப்படின்னு வரும் பாருங்க, வாலிபர் தீர்க்க தரிசனங்களையும் காண்பார்கள்.
ஒருவேளை நீங்க யார் சரியான ஒரு நபரை நீங்க தேர்ந்தெடுக்கணும் விரும்புறீங்க, கண்டிப்பா நீங்க யார் இன்னும் தேவனுடைய ஆவி பெறாம இருக்கிறீங்களோ, தேவனுடைய ஆவியை பெற உங்களுடைய திட்டங்கள் எப்படி இருக்கணும், தேவன் உங்களுக்கு வழி ஏற்படுத்துவார். ஒருவேளை உங்க சொந்த பலத்துல நீங்க போறீங்க, உங்களை எல்லாத்துலயும் தடையா உங்களை தடுத்துக்கிறீங்க உங்க சொந்த பலத்தினால போய். எனவே நீங்கள் தேவனுடைய பலன் பெற வேண்டுமானால் இதோ இந்த வாரம் இந்த தேவனுடைய பலிபீடம் நமக்காக ஆயத்தமா இருக்கிறது. இந்த பலிபீடத்தில் உங்களுடைய காரியங்களை நீங்கள் எழுதுங்கள். தேவனுடைய சன்னிதானத்தில் நீங்கள் கொண்டு வந்து அர்ப்பணிக்கும் போது கண்டிப்பா நீங்க எதை தேவனிடத்தில் விரும்புறீங்களோ அவருடைய ஆவியின் அபிஷேகம் நீங்கள் பெறுவீர்கள். மக்களை உங்களை அதுக்காக தாழ்த்துங்க. ஏன்னா இன்னும் அநேகர் தன்னை தாழ்த்தவில்லை. தேவனுடைய வார்த்தையின்படியே ஆசீர்வாதத்தின்படியே அவர்கள் இல்லை. எனவே இந்த வாய்ப்பு நமக்காய் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள விரும்பினால் நம்மளுடைய uckg.in இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களை அழைக்க விரும்புகிறீங்கன்னா 9384638738 இந்த எண்ணை அழைக்கலாம். மேலும் நீங்கள் வரவேற்கப்படுறீங்க. யார் நீங்கள் பார்க்குறீங்களோ நம்மளுடைய முகவரியானது 282/681 1000 லைட் அண்ணா சாலை. எனவே இன்று நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பார்.